அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். கையெழுத்தான திமுக காங்கிரஸ் தொகுதி உடன்பாடு. திமுக கூட்டணி கட்சிகளின் அதிகாரப்பூர்வ தொகுதிகள் யாவை? 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலுக்கான பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருகின்றது. தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் தொகுதி உடன்பாடு ஏறக்குறைய நிறைவு செய்து விட்டார்கள். குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுக்கு தலா 2 இடங்களுக்கான தொகுதி உடன்பாடானது கையெழுத்தாகிவிட்டது. இதேபோன்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி போன்ற கட்சிகளுக்கும் தொகுதி உடன்பாடு நிறைவு பெற்றுவிட்டது. மக்கள் நீதி மைய கட்சிக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படாமல் அதற்கு பதிலாக ராஜ்யசபா இடம் ஒன்று வழங்கப்பட்டு விட்டது. மீதம் இருந்த மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சிகளுக்கு மக்களவை தொகுதிகள் வழங்கப்படவில்லை. இதேபோன்று காங்கிரஸ் கட்சிக்கு 2019ஆம் ஆண்டு தமிழகத்தில் 9 தொகுதிகளையும் புதுச்சேரியில் 1 தொகுதி என மொத்தமாக 10 தொகுதிகளை வழங்கியிருந்தார்கள். ஆனால் திமுகவோ ஆரம்பத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் 7 தொகுதிகளையும் புதுச்சேரியில் 1 தொகுதி என மொத்தமாக 8 தொகுதிகளை மட்டுமே வழங்க முடியும் என்று கூறி வந்தது. நீண்ட இழுபறிக்கு பின்பு காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகளை வழங்கியுள்ளது திமுக. அதாவது தமிழகத்தில் 9 தொகுதிகளையும் புதுச்சேரியில் 1 தொகுதி என மொத்தமாக 10 தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கி அந்த தொகுதிகளுக்கான உடன்பாட்டு பத்திரத்திலும் கையொப்பம் இடப்பட்டுள்ளது. இன்று மதியம் அதற்கான பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. காங்கிரசுக்கு தமிழகத்தில் வழங்கப்பட்ட 9 தொகுதிகள் எவை என்று நாம் காணலாம். திருவள்ளுவர் தனி தொகுதி, கிருஷ்ணகிரி தொகுதி, கடலூர் தொகுதி, மயிலாடுதுறை தொகுதி, கரூர் தொகுதி, சிவகங்கை தொகுதி, விருதுநகர் தொகுதி, திருநெல்வேலி தொகுதி, கன்னியாகுமரி தொகுதி என 9 தொகுதிகள் தமிழகத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 1 தொகுதி என மொத்தமாக 10 தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளது. இதேபோன்று சென்ற முறை காங்கிரஸ் கட்சிக்கு திருச்சி, ஆரணி, தேனி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த முறை அதற்கு பதிலாக திருநெல்வேலி தொகுதி, மயிலாடுதுறை தொகுதி மற்றும் விருதுநகர் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக திமுக கூட்டணியில் 19 இடங்களை கூட்டணி கட்சிகளுக்காக வழங்கியுள்ளது திமுக. மீதம் உள்ள 21 தொகுதிகளில் திமுக தங்களது வேட்பாளர்களை போட்டியிட வைக்க திட்டமிட்டுள்ளது. இதனுடைய அடிப்படையில் திமுகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள 21 தொகுதிகள் எவை என்று நாம் காணலாம். வட சென்னை தொகுதி, மத்திய சென்னை தொகுதி, தென் சென்னை தொகுதி, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி, காஞ்சிபுரம் தனி தொகுதி, அரக்கோணம் தொகுதி, வேலூர் தொகுதி, தருமபுரி தொகுதி, திருவண்ணாமலை தொகுதி, ஆரணி தொகுதி, கள்ளக்குறிச்சி தொகுதி, சேலம் தொகுதி, ஈரோடு தொகுதி, நீலகிரி தனி தொகுதி, கோயம்புத்தூர் தொகுதி, பொள்ளாச்சி தொகுதி, தேனி தொகுதி, பெரம்பலூர் தொகுதி, தஞ்சாவூர் தொகுதி, தூத்துக்குடி தொகுதி, தென்காசி தனி தொகுதிகள் என மொத்தமாக 21 தொகுதிகளில் திமுக போட்டியிட உள்ளது. திமுக கூட்டணியில் அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதி உடன்பாடு தொடர்பான பேச்சுவார்த்தை நிறைவு பெற்று அதற்கான கையொப்பமும் இடப்பட்டு நிறைவு செய்து விட்டார்கள். இனிமேல் திமுக கூட்டணியில் அக்கட்சியினுடைய வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட வேண்டி மட்டுமே உள்ளது. குறிப்பாக திமுக கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி போன்ற கட்சிகள் தங்கள் கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலையும் அறிவித்துவிட்டது. மீதம் உள்ள காங்கிரஸ் கட்சியும் திமுக என்ற 2 கட்சிகள் மட்டுமே தங்கள் போட்டியிடும் தொகுதிகள் மற்றும் வேட்பாளர் பட்டியலை வெளியிட வேண்டி உள்ளது. காங்கிரஸ் கட்சி தங்களது வேட்பாளர்கள் யார் என்பதனை தேர்வு செய்த பின்னர்தான் தங்களுக்கான தொகுதிகளையே கேட்டு பெற்றார்கள் என்று கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் தொகுதி உடன்பாடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே புதுடெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவரான திரு மல்லிகார்ஜுனா கார்கேவிடம் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரான திரு செல்வ பெருந்தகை அவர்கள் தமிழகத்தில் போட்டியிட உள்ள
காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்கள் பட்டியல் மற்றும் எந்தெந்த தொகுதியில் யார் யாரை வேட்பாளர்களாக தேர்வு செய்யலாம் என்பது பற்றிய ஆலோசனையை முடித்து விட்டார்கள் என்று கூறப்படுகிறது. அதாவது அகில இந்திய காங்கிரஸ் தலைமையானது தங்களது 2வது கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்த உடனேயே இது பற்றிய பேச்சுவார்த்தை புதுதில்லியில் நிறைவு பெற்றதாக கூறப்படுகிறது. எனவே காங்கிரஸ் கட்சி பெற்றுள்ள 10 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் ஏற்கனவே முடிவு செய்து தயார் நிலையில் உள்ளார்கள் என்று கூறப்படுகிறது. இதேபோன்று திமுகவும் தங்கள் கட்சிக்கான வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்து தயார் நிலையில் வைத்துள்ளது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக விரைவில் வேட்பாளர்களினுடைய பட்டியலை வெளியிடுவார் என்று கூறப்படுகிறது. 2019ஆம் ஆண்டு திமுகவானது 24 இடங்களில் போட்டியிட்டது. அதாவது 21 இடங்களில் தனது கட்சி வேட்பாளர்கள் மற்றும் சின்னத்திலும் 3 இடங்களில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை உதயசூரியன் சின்னத்திலும் போட்டியிட வைத்தார்கள். ஆனால் இந்த முறை 21 தொகுதிகளில் மட்டுமே திமுக போட்டியிட உள்ளது. கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி நாமக்கல் தொகுதியில் போட்டியிட உள்ளது. அந்த கட்சி மட்டுமே திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட சம்மதித்துள்ளது. 2019ஆம் ஆண்டு மதிமுகவானது ஈரோடு தொகுதியில் போட்டியிட்டது. அக்கட்சியினுடைய வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். இதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதில் சிதம்பரம் தொகுதியில் அக்கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்ட அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான திரு துரை ரவிக்குமார் அவர்கள் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் இந்த முறை அந்த இரு கட்சிகளும் தங்களது சொந்த சின்னத்தில் போட்டியிட உள்ளோம் என்று அறிவித்துவிட்டது. எனவே கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி மட்டுமே உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறது. மற்ற கூட்டணி கட்சிகள் அனைத்தும் அவர்களது சின்னத்திலேயே போட்டியிட உள்ளார்கள். நன்றி.